ஓம் ஆதித்யாய நமக. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பணம் வர சகல சம்பத்தும் கிடைக்க இந்த கோவிலுக்கு போங்க. இந்த தலைப்புல தான் நான் இந்த பதிவுல பேசியிருக்கேன். பொதுவா ஜாதகம் பார்க்குறவங்க நிறைய பேர் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல தான் இருக்காங்க. அதுக்காக தான் ஜாதகமே பார்க்க வராங்க. 70% பேருக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. மீதி இருக்கிற அந்த 30% பேருக்கு ஓரளவுக்கு நல்ல வேலை, நல்ல சம்பளம், அதேபோல தொழில் வியாபாரம் பண்றவங்களுக்கு நல்ல வருமானம். அவங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவும் பிரச்சனை இல்லாம சமாளிக்கக்கூடிய அளவுல இருக்காங்க. ஆனா 70% பேர் பணம் தான் ரொம்ப பிரச்சனை அப்படிங்கிறாங்க. பணத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருது, அது பெரிய பாதிப்ப குடுக்குது அப்படிங்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா, சில பேரு கடன் வாங்கிட்டு நெறைய கடன் வாங்கிட்டேன். இந்த கடன்லாம் எப்ப கட்டுவேன்? கடன்லாம் கட்ட முடியுமா? என் ஜாதகத்துல ஏதாவது வழி இருக்கா? அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. ஒரு சில பேர் என்ன செய்றாங்க, கடன குடுத்துட்டு அத வாங்க முடியாம இருக்காங்க. கடன குடுத்தாச்சு, அது திரும்பி வாங்க முடியல. அந்த பணம் வரலன்னா என் லைஃபே ரொம்ப கஷ்டம் தான். எனக்கு அந்த பணம் வந்தா தான் லைஃப் அப்படிங்கிற மாரி சில பேர் சொல்றாங்க. அதுல ஒரு சில சில பேர் எதுலயாவது இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி, அந்த இன்வெஸ்ட்மென்ட் பணம் பாதிக்கப்பட்டு, அவங்களுக்கு திரும்ப அந்த பணம் கிடைக்காம அதனால பிரச்சனை ஆயிர்றாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, தொழில் வியாபாரம்லாம் பண்ணி, அதில பெரிய நஷ்டம் அதனால பணம் ரொம்ப பிரச்சனையாயிடுது அவங்களுக்கு. சில பேர் அந்த தொழில் வியாபாரத்தெல்லாம் விட்டுட்டு வேலைக்கு போறதுக்கு கூட தயாரா இருக்காங்க. அதுக்காக ஜாதகம் பார்க்குறாங்க. ஒரு சிலர் வேலையே கிடைக்க மாட்டேங்குது. வேலை இல்லாம எவ்வளோதான் சமாளிக்கிறது? வருமானமே இல்ல. அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இதுக்கெல்லாம் பிரதானமா இருக்கிறது பணங்கிற ஒரே ஒரு காரணம் தான். இதுதான் பணங்கிறதான் மூல காரணம். இதுக்கு பலவித பிரச்சனைகள் ஜாதகத்துல நம்மளுக்கு இருந்தா கூட, லைஃப்ல அந்த மாரி இருந்தா கூட, பணங்கிறது தான் அதுக்கு பிரதான காரணம். மூல காரணமா இருக்கு. அப்ப ஜாதகம் பார்க்கும்போது தெரியும். பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இந்த ஜாதகருக்கு பிரச்சனை இருக்கு. வருமான பிரச்சனை இருக்கு. அப்படிங்கிறத நம்ம பார்த்துரலாம். அத கிரகங்கள் காட்டும். அதுக்கு தான் எல்லாரும் ஜாதகம் பார்த்து அதுல ஏதாவது ஒரு வழி கிடைச்சா, நம்ம அந்த இத பின்பற்றுனோம்னா, பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல ஒரு பலன் கிடைக்குமே! நம்மளுக்குள்ள பிரச்சனை முடிஞ்சிருமேன்னு ஜாதகம் பார்த்துட்டு கேட்குறாங்க. இப்ப இதுல கிரகங்கள்லாம் பாதிச்சிருக்கு அப்பிடின்னா, ஜாதகருக்கு அந்த மாரி அமைப்பே இருக்கும். அப்ப அவங்களுடைய கடைசி நிலை வரையும் சில பேருக்கு அந்த மாரி ஜாதக அமைப்பு இருக்கும். அது பாதிப்பு ஒ எந்த ப ஒரு பாவம், ராசியில எந்த கிரகங்கள் பாதிச்சிருக்கோ, அதோட பாதிப்பு அவர் லைஃப்ல இருக்கும். ஆனா, இதுக்கெல்லாம் வேற ஏதாவது வழி இருக்குமான்னு பார்த்தா, நட்சத்திரங்கள் வழியில நல்ல பலனை எடுக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஜென்ம நட்சத்திரம்னு ஒண்ணு இருக்கும். இது போல வரிசையா நட்சத்திரங்கள் இருக்கு. 2வது நட்சத்திரங்கிறது தான் சம்பத்து தாரை, தனதாரைன்னு சொல்லக்கூடிய நட்சத்திரங்கள். இத வச்சு நல்ல பலன்கள் எடுக்கலாம். பல விஷயங்கள சரி பண்ணிக்கலாம். ஏன்னா பணம் வந்துட்டா பல இது பிரச்சனைகள் சரியாகும். அப்ப இத எப்படி இயக்குறது? இதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அப்படிங்கிறதுக்கு தான் ஜாதகத்துல நெறைய வழி இருக்கு. சம்பத்து தாரை இயக்குறது, தனத்தாரைய இயக்கக்கூடியதுக்கு நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. நெறைய புத்தகங்கள்ல இருக்கு. நெறைய YouTubeலலாம் இருக்கு. நெறைய சொல்றாங்க. ஆனா, அதிலேயே ஒரு பவர்ஃபுல்லான விஷயத்த நான் இதுல சொல்றேன். ஏன்னா, இப்ப நட்சத்திரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, நட்சத்திரங்களுக்கு மரங்கள் இருக்கு. நட்சத்திரங்களுக்கு உரிய மரங்கள்லாம் நம்மளுக்கு தெரியும். ஆனா, அத எப்படி இயக்குறது? அதனால என்ன பலன்? அப்படிங்கிற விஷயம் யாருக்கும் தெரியாது. அதுல தான் அந்த விஷயத்த தான் நான் இந்த பதிவுல ஒரு தெளிவா சொல்லியிருக்கேன். அது பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு எப்படி செஞ்சா பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல பலன குடுக்கும், பாதிப்பு இல்லாம இருக்கலாம். அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த பதிவுல ஒரு சூப்பரான அதாவது பவர்ஃபுல்லான ஒரு விஷயங்கள சொல்லிக் குடுத்துட்டு இருக்கேன். இப்ப ஏன் மரங்களுக்கு அந்த வழிபாடு செய்யும்போது நல்ல பலன் கிடைக்குது அப்படின்னா, இப்ப கிரகங்கள்லாம் நட்சத்திரங்கள் இதுல தான் இருக்கும். ஒவ்வொரு ஏதோ ஒரு நட்சத்திரத்தோட பாதத்துல தான் கிரகங்கள் இருக்கும். அப்ப அந்த நட்சத்திரங்களுக்கு பார்த்தீங்கன்னா, பவர் இருக்கும். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அந்த கிரகத்த வழிநடத்தக்கூடிய அளவுக்கு பவர் இருக்கும்.
அப்ப கிரகத்த நல்லபடியா வழிநடத்தக்கூடிய பவர் வந்து கிரகத்தையே நடத்துற அளவுக்கு நட்சத்திரங்கள் இருக்குன்னா, அந்த நட்சத்திரத்துல உள்ள பவர எப்படி அ ஜாதகருக்கு குடுக்கணும், ஈஸியா குடுக்கணும்னா, மரங்கள் வழியா குடுக்கலாம். மரங்கள் தான் வந்து நட்சத்திரத்தோட பவர வந்து இழுக்கக்கூடிய சக்தி இருக்கும். அதனால தான் பழமையான கோயில்ல பழங்கால கோயில்லலாம் பார்த்தீங்கன்னா, தல விருட்சம்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. அது வந்து தல விருட்சம்னா, தல மரம். ஒரு மரத்த வச்சிருப்பாங்க. அந்த மரத்த வச்சு தான் அங்க உள்ள கடவுள் வந்து பலன குடுத்துட்டு இருப்பாரு. அந்த இறைவனுக்கு வந்து அந்த தல விருட்சம் என்ன மரமா வருதோ, அந்த மரத்தோட சக்தி தான் அந்த இறைவன்ட்ட இருந்து பலனா வந்து ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கும். இப்படி அந்த மரங்கள் தான் அந்த சக்திய குடுக்குது அப்படிங்கையில, இப்ப கேட்டை நட்சத்திரத்துல ஒருத்தர் பொறந்து இந்த மாரி ரொம்ப கஷ்டப்படுறாரு பண விஷயங்கள்ல அப்படின்னா, அவருக்கு 2வது நட்சத்திரமா வரக்கூடியது மூல நட்சத்திரம். அதுக்கு உள்ள மரம் பார்த்தீங்கன்னா, மாமரம். அப்ப அந்த மாமரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள இவர் இயக்குனா, நிச்சயம் அவருக்கு பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு குறையும். அப்ப அதை எப்படி இயக்குறது அப்டின்னா, இப்ப கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு மாமரம் அப்டிங்கையில, மாமரம் தலவிருட்சமா உள்ள கோயில் எங்க இருக்குன்னா, காஞ்சிபுரத்துல உள்ள ஏகாம்பரநாதர் கோவில். இந்த ஏகாம்பரநாதர் கோவில் காஞ்சிபுரத்துல இருக்கிற அந்த கோயிலுக்கு கேட்டை நட்சத்திரக்காரங்க போய் வழிபாடு செஞ்சாங்கன்னா, நிச்சயமா பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல அவங்களுக்கு ஒரு பெரிய திருப்பம் ஏற்படும். பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல அவங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் உண்டாக ஆரம்பிச்சிரும். இப்ப இந்த காஞ்சிபுரம் ஏகம்பரநாதர் கோவில்ல இந்த கேட்டை நட்சத்திரக்காரங்க போயி அந்த இறைவன வழிபாடு செஞ்சுட்டு, இறைவன வழிபாடு செஞ்சு வழிபாட்டுல உங்களுடைய வேண்டுதல்களையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க அந்த தலவிருட்சம்னு சொல்லக்கூடிய மாமரத்துக்கையும் போய் அதே போல உங்களோட வழிபாடு செஞ்சு, அதே போல அந்த வேண்டுதலையும் செஞ்சீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு 100% வந்து பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல மிகப்பெரிய ஒரு நல்ல பலன் உண்டாக ஆரம்பிச்சுரும். பண விஷயங்கள்ல நீங்க கஷ்டப்பட மாட்டீங்க. உங்களுக்கு நல்ல அதாவது பணம் வந்துருச்சுன்னா பல விஷயங்கள் உங்களுக்கு சரியாகும்ல. அதனால பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள சரி பண்றதுக்கு இந்த கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்க காஞ்சிபுரம் போய் ஏகாம்பரநாதர் கோவில்ல அந்த இறைவனை வணங்கிட்டு, அதே போல தலவிருட்சமான மாமரத்தையும் கும்பிடும்போது, அங்க வேண்டுதல சொல்லும்பொழுது, சீக்கிரம் அவங்களுக்கு எல்லாமே சரியாக ஆரம்பிக்கும். இப்ப இந்த கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்க, அ அவங்களுக்கு நல்ல பலன அதாவது தேவையான இந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காக, இந்த ஏகாம்பரநாதர் கோயில்ல நான் சொல்லியிருக்க மாரி, அந்த இறைவனையும் வணங்கிட்டு அ நீங்க எல்லா சாமியும் கும்பிடலாம். அந்த கோயில்ல எல்லா சாமியும் கும்பிடலாம். அதேபோல அந்த தல விருட்சத்துக்கு முக்கியத்துவம் குடுத்து, நீங்க கும்பிட்டீங்கன்னா, நிச்சயம் உங்க பண பிரச்சனை தீரும். இது வந்து உங்களுக்கு உணர்வு பூர்வமா உங்களுக்கே புரிய ஆரம்பிச்சுரும். அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து, நீங்க இந்த வழிபாட செஞ்ச பிறகு உங்களுக்கு உணர்வு பூர்வமா உங்களுடைய வாழ்க்கையிலே பல நிகழ்வுகள உங்களுக்கு அது எடுத்து குடுக்கும். உங்களுக்கு பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல சில ஆச்சரியமான சில விஷயங்கள் நடக்கும். அதனால கேட்டை நட்சத்திரக்காரங்க இந்த பணம் வர பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சரியாகணும்னா, காஞ்சிபுரம் போயி ஏகமலைநாதர் கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. இந்த பதிவுல நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அதேபோல இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா மட்டும் கீழ இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.